எல்லாருமே அந்தந்த இடத்துல ஸ்பாட்ல நிற்கிறாங்க. ஓஹோ, 650 கூட அப்படின்னாங்க. ஓ, அதனால இது வரையும் நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தான் வரேன். ஓ, வருவாங்க பாருங்களா, நம்ம சாப்பாடு எல்லாருமே வருவாங்க. அம்மா எங்க வரீங்க? ஆமா ஆமா, நீங்க கிரிவல பாதையே வரீங்களா, ஆப்போசிட் சைடு வரீங்களா? அப்பனா நிறுதிலிங்கத்துக்கு முன்னுக்கேமா, ஒரு 200 அடி முன்னுக்கேமா. நிறுதிலிங்கத்துக்கு 200 அடி முன்னுக்கே சாதுக்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. அம்மா கேக்குதுங்களா? ஹலோ, வட்ட வந்துட்டு இருக்காங்க, அதை வராங்க. இந்த பக்கம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. கொடுங்க கொடுங்க, தண்ணி தொளிச்சிட்டு ஸ்வீட் கொடுங்க கொடுங்க, ஒன்று ஸ்வீட் மட்டும் கொடுங்க. ஐயா வடை கொடுக்குறாரு. ஸ்வீட் நல்லா இருக்கா சாமி? கொடுங்க ஐயா.
தாத்தா சிவபுராணம் சொல்லுங்க. பார்வதிபதி கொள்ளையிரம் பிறவி சுழும் தனிக்கு அல்லல் நெறியறிக்கும் வாத ஊரங்கோள் திருவாசகம் என்னும் தேன் நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோவிலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனை வாழ்க வேகன் கெடுத்தாந்த வேந்தரடி வெல்க பிறப்பருக்கும் விஜயகந்தன் பெய்கடல் வெல்க புலத்தாருக்கு சேயந்தன் பூங்கடல் வெல்க கரங்குவார் உண்மையும் கொள்கலே வெல்க இறங்குவார் ஒன்றுமிக்கும் திறன்கள் வெல்க ஈஸ்வரடி போற்றி எந்த எடி போற்றி தேசரடி போற்றி சிவன் தேவடி போற்றி நேயடி போற்றி ஆய பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி ஈரார் பெருநிலம் தேவரடி போற்றி ஆராத இன்பம் போற்றி ஹலோ அவன்தால் வழங்கி அம்மா எங்க இருக்கீங்க? ஹலோ 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 எல்லை இல்லாதான் பொல்லாவினையேன் பொன்மாறி ஒன்றறியேன் புல்லாகி புல்லாய் புழுவாய் மரமாகி பல்விருமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்ல அசுராயி மிருகராய் தேவராய் எல்லாம் இந்த காவல் சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பெருமான் பொன்னடிகள் கண்டின்றி விருட்டேன் உயேன் உள்ளத்தில் வந்தரமாய் நின்ற ஹலோ விளைபாத வேதங்கள் ஐயா எங்க வரீங்க? நிறுத்தலிங்கல்ல நிறுத்தலிங்க முன்னாடி அது ஒரு ஒயிட் கலர் கார் நிக்குது பாருங்க, ஒரு 100 அடி முன்னாடி. ஆமா ஆமா ஒயிட் கலர் கார் சாதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இல்ல ஒயிட் கலர் மாருதி ஈக்கோ. ஆமா 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 உங்க ரிட்டர்ன் வருது அந்த ஆட்டோ உங்களுக்கு தானே? பாருங்க லெஃப்ட் ரைட் சைடு பாருங்க. பரிமாறு இல்ல அவங்க வரட்டுமே, அவங்க கையில ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 2 நிமிஷம். விஜயம்மா நீங்க தானுங்களா? விஜயம்மா நீங்க தானே பேசுங்க. சீக்கிரம் பரிமாறுங்கம்மா, மழை வந்துடுற மாதிரி இருக்கு, ஓப்பன்ல பண்றோம். சரவணன் எதுவும் பேசக்கூடாது. இந்த பக்கம் நீங்க கொஞ்சம் பரிமாறுங்க சார், ஒரு பக்கம் பரிமாறுங்க, ஒரு பக்கம் அவங்க பலம்படி வாழ்க்கை வணங்குகின்றோம். தோடுடையான் செதியன் விடையறியான் தூவன் மைசூரை காடு சுடலை பொடி பூசி உள்ளம் கவர் கல்வன் இருளை பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றோ மந்திரமாவதும் நீரு வானவர் மேலதும் நீரு துதிக்கப்படுவதும் நீர் செந்தூர் வாய்மை பங்கன் திரு ஆளவாயன் திரு வீட்டே வேயொரு தோழி பங்கன் விடை மூண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவே மாசொரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உள்ளம் புகுந்தவதனால் நாயொரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவையும் நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உலகம் முழந்து ஓதற்கரியவன் இவ்வளவு அழகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படியை வாழ்த்தி வழங்குகின்றோம். இவருடையான் செதியன் பெரியான் தூவன் மைசூரி காடு சொல்லை உள்ளம் கவர் கல்வன் பெருடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றோ. ஐயா ரசம் வேணுன்றவங்களுக்கு மட்டும் கொடுங்க.
எடுத்த உடனே ரசம் கொடுத்துற போறீங்க. சிவாய சிவாய நமவோ. ஓம் நம சிவாய மைக் ஏத்து. சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. அரகர அரகர அராய நமவோ. ஹர 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 ஹராய நமவோ. அண்ணாமலை சிவ சாமி, அந்த பக்கம் சிவாய அவங்க நமவோ. மழை வந்துட போகுது. இந்த பேஷன்ல அருணாச்சல கொடுங்க, சாதம் சிவ கொடுங்க. சிவாய சாதம் கொடுத்து சாம்பார் நமவோ. அதில் எடுத்துங்க, அந்த வட்டல் எடுத்துங்க. ஆரூர் அரசே சிவாய நமவோ. சாமி ஒரு சிவ 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 சிவாய நமவோ. அண்ணாமலை சிவ சிவாய நமவோ. ஆரூர் அரசே சிவாய நமவோ. அருணாச்சல தாத்தா, இங்க வாங்க. சிவாய தாத்தா. நமவோ. வரவங்களுக்கு இந்த பக்கம் உட்கார வைங்க. அண்ணாமலை சிவ வரவங்கள சிவாய இங்க இந்த பக்கம் உட்கார நமவோ. வச்சிருக்காங்க. ஓகே. சாமி, எல்லாருக்கும் சாதம் கொடுத்து கொஞ்சம் வேகமா கொடுங்க. அருணாச்சல சிவ சிவாய நமவோ. உட்காருங்க. செருப்பு கைட்டு அப்படியே மேல உட்காந்துருங்க. அப்படியே உட்காருங்க ஐயா. கைலை நாத அவருக்கு இலை கொடுத்து எல்லாம் சிவாய நமவோ. கைலை வாசா சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. அண்ணாமலை சிவ சிவாய நமவோ. ஆரூர் அரசே சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. அண்ணாமலை சிவ சிவாய நமவோ. ஆரூர் சாம்பார் பைட் அரசே ஏத்து இருக்கு. சிவாய நமவோ. அருணாச்சல சிவ சிவாய நமவோ. அண்ணாமலை சிவ சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. அண்ணாமலை சிவ சிவாய நமவோ. அங்கேயே கூட்டம் அதிகமா இருக்குப்பா. இருப்பா சரவணா கூட போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓமரா. பஜனை முடிச்சிருக்கேன். வர்றதுக்கு முன்னாடியே சிவபுரம் சாம்பகரா. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மி. அண்ணாமலையாருக்கு 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 அண்ணாமலைதாயாருக்கு அண்ணாமலைதாயாருக்கு விநாயக பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பாலதண்டாயுதவாணிக்கு பழனி ஆண்டவருக்கு அன்னபூரி தாயாருக்கு அன்னம்பாவி அன்பர்களுக்கு கிரிவல சாதுக்கள் பக்தர்களுக்கு அரோகரா. ஐயா, இன்னைக்கு இந்த குரூப் தான் மலேசியாவில இருந்து உணவு கொடுக்குறாங்க. நமக்கு உணவு கொடுக்கறதுக்காகவே மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய. அண்ணா ஐயா ரசம் இருக்கு. என்ன வேணும்னு கேட்டு பரிமாறுங்க. என்னதுமா என்ன பண்ணுங்க கொடுக்கலாம் கொடுங்க. ஐயா, வேணுன்றதை கேட்டு வாங்கிக்கோங்க ஐயா.
சாப்பாடு கொடுப்பா சாதம் சாம்பார் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருந்தாங்க எப்படின்னாலும் நம்ம சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருந்தாங்க. இல்ல 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 மடியில வச்சிருக்கமா இலையில வேணாம் ஐயா, மடியில வச்சுக்கோ, மடியில வாங்கிக்கோ, மடியில வாங்கிக்கோ. கொடுங்க சாப்பிடும்போது கொடுங்கம்மா. சாப்பிடும்போது நான் அடுத்த பந்தியில் உட்காரும்போது அவங்களுக்கு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரசம் மடியில வச்சிருங்க. மடியில வச்சிருங்க ஐயா. ரைட் ஹேண்ட்ல கொடுங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல கொடுக்காதீங்க. சாப்பாடு சாப்பாடு கொடுங்க, எல்லாரும் கொடுங்க ஐயா. எல்லாரும் கொடுங்க. மடியில வச்சிருங்க ஐயா, மடியில வச்சிருங்க, அவ்வளவுதான். ஐயா இவருக்கு வேற நோட்டு கொடுத்துருங்க, டேமேஜா இருக்கு. வேற நோட்டு கொடுங்க. எவ்வளோ ஊற்றிங்க? 20 ரூபீஸ்ங்க ஐயா. இல்லை இது எல்லாம் நம்ம இதுல தான். ஐயா எல்லாம் ஏன்ச்சு அந்த ரைட் சைடில் கை கழுவிக்கோங்க ஐயா. குடத்துட்டு போயிட்டு கழுவிங்க. சாப்பிட்றவங்க பொறுமையா சாப்பிடுங்க ஐயா, ஒன்றும் அவசரம் இல்லை. பூஜை மாதிரி கணக்குங்க ஐயா. அது முடிஞ்சாதான் நம்ம எதையும் செய்ய முடியும். ஐயா அடுத்த பந்தி வெயிட் பண்றவங்க இங்க வந்து பக்கம் வாங்க. அந்த சிவபுராணம் படிச்சவங்க, அந்த சிவபுராணம் படிச்சவங்க 2 பேருக்கு ஆளுக்கு 100 கொடுத்துருங்க. சமயம் வந்து வாங்கிக்கோ. ஒரு தடவை எங்களுக்கு வாண்டி படிக்க முடியுமா? மறுபடியும் நாங்கள் காசு தரோம். முடியுமா?
படிப்பாங்க. தாத்தா கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க இவருக்கு. இன்னொரு முறை சிவபுராணம் சொல்ல சொல்றாங்க தாத்தா. இன்னொரு முறை சொல்லுங்க. சிவபுராணம் படிங்க, நாங்களாம் கேட்டுட்டு போவோம். நில்லு படிக்கலாம். அடுத்த பந்தி உட்காருங்க தாத்தா. நீங்க எந்தாண்ட வந்துருங்க. இந்தாண்ட வந்துருங்க ஐயா. கொஞ்சம் ஒதுங்கிடுமா, இவங்களுக்கு பரிமாற்றம் வந்து பசியில் உட்காடுறாங்க. நீங்க இந்த பக்கம் வந்துருங்கம்மா. சாப்பிட்டீங்களா சாமி? சந்தோஷமா? 3 பேருக்கு பரிமாறுங்க. தாத்தா உங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல? ஐயா நீங்க உங்களுக்கு பரிமாறிட்டே இருங்க. ரைட்டு சார். அவங்க உட்கார வேண்டாம். சாமி கேட்காம எதுவும் செய்யாதீங்க. பல்விதமாய் பறவையாய் பாவாய் கல்லாய் வலிலாய் பெரியாய் கலகலாய் பல்லாய் தாத்தாவுக்கு மட்டும் கொடுத்து விடுங்க. தாத்தாவுக்கு கொடுங்க. தாத்தாவுக்கு உய்யே உன் பொன்னடிகள் கல்வெட்டை வீடெடுத்து உய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யாய் விமலாய் விளைவாதாய் இங்கே எப்படி போட முடியும் வெய்யாய் தனியாய் இமலாய் இமலா பொய்யானவெல்லாம் பொய்யெல்லாம் வந்தருதி விஞ்ஞானமாகி வெளிகின்ற மெச்சுவரே விஞ்ஞானம் இல்லாத இந்த பெருமானே அஞ்ஞானம் நன்மை அனைத்தும் நல்லறவே அத்துவாய் அனைத்துலகம் ஆத்துவாய் காப்பாய் அளிப்பாய் அருள்வாய் போக்குவாய் வாங்க உட்காருங்க. உட்காருங்க சாமி உட்காருங்க. அடுத்த பந்தி உட்காருங்க. மற்ற மனங்களிலே நின்ற மறையோனே பிறந்த பிறப்பதற்கும் நீங்கள் பெருமானாய் மறந்திருந்தால் என்பருமான் வல்வினையோ தன்னை மறந்திட மூலிய மாயை அறம்பாவன் மறந்திருக்கார் கண்ணே புறந்தால் போற்றெழுந்தும் முழுவதும் மூடி மலஞ்சோறு 9 வாயை குடிலை வழங்க புலஞ்சல் மஞ்சளைகள் செய்க விலங்கு மலத்தால் விமானவனுக்கு கலந்து அன்பாயை கசிந்து உள்ளுருகும் கனதாதான சிறியோர்மை வந்தரவை நீங்காமல் காட்டி நாயக்கிளையா கிடந்த அணியாவுக்கு தாயை சிறந்த தயவான தத்துவனே ஆசத்த ஜோதி மரண மரத்துடனே தேசனே தேனாரமுதே திருவரனே வாக்கமாப்பதற்கு தாய்க்கு காரியனே தேசால் மொழியை நிச்சயிக்கிற வேளாண் என்ற பெருந்தனே பேராளே ஆழ்வாருடைய அருளாவிடமாவே ஓரா உலகத்தால் ஒளிபுரியானே ஈரா உறுதியின் ஆவியாய் இருந்தானே இன்பம் துன்பம் இல்லானே அன்பருக்கு அன்பனே அவையுமா அல்லையுமா ஜோதியனே துள்ளுகளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த மறுவாகி அல்லானே ஈக்கண்ணே அற்பனே எந்தை பெருமானே நோக்கரிய நோக்க நோக்கரியே உருவிலே ஒப்புக்கும் வரவும் உறவுள்ளா உண்மையிலே காக்கும் என் காவலனே காங்கரிய வேலையே ஆற்றல் தோற்றத் துறவியா சொல்லாத நுண்ணரவாய் மாற்றமா மையகத்தில் வெவ்வேறு என்றறிவோம் தேட்டிலே தேவதே சிந்தனையுள் ஊட்டாய உன்னார் அவதேவடியானே வேற்று வினாயக குலவரம் வளர்ப்ப ஆற்றல் ஐயா அல்லேவோ ஒன்றன்று போற்றி புகழ்ந்து மெய்கற்று மெய்யானார் வீட்டுக்கு வந்து வினை பெருவி சாராமல் கண்ட பரப்பளிக்க கட்டளிக்க வல்லானே நலக்கம் வைதாரும் நாதனே பிள்ளைகள் கூட்டனே திருமாடி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பாளே ஓவந்த புயல் கொண்டு அறியானே சொல்லு திருவடிக்கு
சொல்லிய பாட்டின் பொருள் செல்வார் செல்வாசு உலகத்தில் உல்லாசு நிலைக்கு எல்லோரும் இயக்கப்பணிந்து சிவாய திருஷ்டம் நம்ம தடுக்க மாட்டோம். நீங்க சந்தோஷப்பட்டு கொடுக்கறது. அவங்களுக்கு சாப்பிட்றாங்களா எல்லாம்? சரி சரி சரி. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணக்கூடாதுல்ல. சாப்பிடுங்க சாமி, வேணுன்றதை கேட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் தாத்தா. சாப்பாடு உங்களுக்கு எடுத்துக்கண்ணா. ஆமா ஆமா, லைன்ல எடுத்து போயிடலாம். கொஞ்சம் போயிட்டு கொடுத்துடலாங்கய்யா, வர முடியாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆமா ஆமா, அவருக்கு கொடுத்துடலாம். ஆனா அவங்க 2 பேருக்கும், நீங்க 2 பேரும் எடுத்துங்க. என்ன பண்ணுங்க, மழை வந்துடும். அப்புறம் மழை வந்துடும். இந்த சரவணம் வருவார். கூட வரேன். இல்ல வேணாம் சாமி, நீங்க வயசானவர். நீங்க புண்ணியம் பண்ண அது நம்ம எவ்வளவு புண்ணிய சிரத்தையா எடுத்து செய்யறோம். இவ்வளவு நாய்கள்லாம் கொடுக்க விடுறதால எவ்வளவு பேர் கேட்டு இருப்பாரு. வயசான ஒரு நல்லா தான் இருக்குது. அவர் தாத்தா வர்றாரு, குத்துறேன். மா நீங்க கொடுக்குறீங்களா ஐயா? வாங்க, நீங்க உங்க உங்க கையால கொஞ்சம் பேர் கொடுங்க. நீங்க உங்க கையால யாருக்கும் கொடுக்கல போல. ஆனா இவர் கையால கொடுக்க வைங்கண்ணா. கொடு கொடு. இல்ல போட்டு இவர் கையில கொடுத்து கொடுக்க சொல்லுங்க. பழம் எங்க பாருக்க. இந்தாங்க சாமி, இந்தாங்க. வாங்கம்மா, கொடுங்க, வாங்க. இந்தாங்க. கொடுங்கண்ணா, எல்லாருக்கும் கொடுங்கண்ணா. பசியா போறவங்களுக்கு கொடுங்க. சாமி இந்த பக்கம் வந்து அப்பளம் வடைலாம் வாங்கிக்கோங்க. இந்த வாழைப்பழம். இந்தாங்க. இதான் சாமி, இதை வச்சுக்கோங்க. அதில் சாப்பாடு வச்சுருங்க, இல்லை சாம்பாரியா? இதாங்க சாமி, பக்கமாக வச்சுருங்க. கொடுங்க கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. பொறுமையா பொறுமையா வாங்கிக்கோங்க பாட்டி, எல்லாருக்கும் இருக்கு. சாமி சாப்பிட்டீங்களா? அவரா எப்படி இருக்கீங்க? சரி சரி, சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்க வாங்கிக்க. நல்லா தூக்குமா? வாங்கிக்கோ வாங்கிக்கோ. வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க, வயிறார சாப்பிடுங்க.
அது வாகனம் வந்து தாமே பிடிச்சுங்க. தாமே பிடிச்சு வாங்க. இல்லையா? இதாங்க சாமி, முன்னாடி அப்பளம் வாழைப்பழம் வடலாம் வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வாங்கிக்கோங்க, வாங்க சாமி. ஐயா முன்னாடி வாங்க. அப்பளம் வாழைப்பழம் ஒரு வடை நீங்க கொடுங்க, உங்க கையால கொடுங்க. உங்க கையால ஒண்ணு கொடுங்க. பயிரார வாங்கிக்கோங்க சாமி. மகிழ்ச்சியாமா? உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும். அவ்வளோ தூரம் வந்து திருவண்ணாமலை இந்த சேவை செய்யணும்னு வரீங்க. வயசுல இப்பதான் நான் யதார்த்தமா டிவி பார்த்துட்டு பார்த்தா நீங்க பேசுனீங்க, அப்பதான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரியல. இல்லை அதான் நாங்கள் ஒரு 11 வருஷத்துக்கு மேலே செய்கிறோம். ஆனால் யூடியூப்பில் இப்போ ஒரு 3-4 வருஷமாக போடுறோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டீமாக ஒரு 8 நாள் செய்கிறோம். பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி அது ஒரு நாட்களில். இப்போ யூடியூப் வழியாக நிறைய பேர் மாதத்தில் எப்படியும் ஒரு 10 யூடியூப் வழியாக வியூவர்ஸ் செய்யணும்னு விருப்புறவங்க. ஒரு சிலர் நேரில் வந்து செய்கிறாங்க, ஒரு சிலர் அமௌண்ட் அனுப்பிச்சு செய்ய சொல்கிறாங்க. வாங்கிக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க, எல்லாரும் வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்கம்மா. வடை மெது வடை தான், உருளுந்து வடை தான். சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தானே எப்படி உணவு கொடுக்குறோன்னு இருக்கும். வில்லேஜ் குக்கு அவங்க இந்த ஊருங்களா? இது வில்லேஜ் குக்கு தான் ஐயா. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க அது தெரியல. நம்ம சமைக்கிற யாரு இருக்காங்க? சாமி வாங்க, வாங்கிக்கோங்க. ஏன் வரல? தூங்கிட்டீங்களா? எல்லாம் நைட்டு தூங்காத்தால தூங்கிட்டீங்களா? இன்னைக்கு கூட்டமே கம்மி தான். அதான் மழையால தூங்க முடியல, எல்லாம் ஈரம் ஆயிடுது, கஷ்டம். அதான் சாமி கூட அங்க தூங்கிட்டு இருந்தார், நைட்லாம் தூங்கல. இப்ப எழுப்பி சாப்பாடு கொடுக்க பார்த்து சாப்பிட்றாரு. முன்னாடி எல்லாரும் கொடுங்க ஐயா. ஒரு பழம் கொடுங்க, ஒரு மெதுவடை கொடுங்க, ஒரு அப்பளம் கொடுங்க. எல்லாரும் கொடுங்க, எல்லாருக்கும் இருக்கு. அது ஒரு பாக்ஸில் இருக்காது, பழந்தாங்க. எடுத்து எல்லாம் முன்னாடி இங்கே வச்சுக்கோங்க, தூக்கி இங்கே வச்சுக்கோங்க. இது ஒருத்தவங்களை கொடுக்க சொல்லிடுங்க. அம்மா வாங்க. ஒரு பழம் ஒரு மெதுவடை கொடுங்க. ஒரு மெதுவடை கொடுங்க.
ஒரு வடை இருமா வடை வாங்கி வா சாமி ஒரு வாழைப்பழம் வாங்கிக்கோ. சந்தோஷம் ஐயா. எல்லாம் ஓப்பன் தான். அப்படி போயிட்டு மறைவா உள்ள போயிடு. இல்லை கேட்லாம் திறந்துருக்கீங்க இப்படி உள்ள போயிட்டு வந்துடுங்க. உள்ளுக்கா? ஆமா. ஏன் சாமி காலி ஆயிடுச்சுன்னா அப்படியே போயிடலாம். கிரிவல பாதையாக தான் போவோம், வேற எங்கேயும் போக மாட்டோம். உங்க டைமிங் முடியுதா? இல்ல அதுக்கு என்ன சேர்த்து கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. அப்படியா? அதனால நீங்க இது வரைக்கும் போகல, மறுபடியும் ரிட்டர்ன் போய் மறுபடியும் போகும். சரி. இல்ல அதுக்கு என்னவோ நீங்க வாங்கிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க தொழில் அது. நான் சொல்லிடுறேன். பிளேட் இருக்கா? நேரம் அந்த பாட்டின்னு போயிடலாண்ணா. எங்கே காலியாக இருக்கும் போலாம் ஐயா. அடுத்து போகலாம் ஐயா. வரேன் சாமி வரேன். பார்த்துக்க வழுக்குது. ஏன் இந்த இடத்துல உட்காந்துக்கிறீங்க? ஈரமா இருக்கிற இடம், நல்ல இடமா பார்த்து உட்காருங்க. ரொம்ப சேரா இருக்கு சாமி, இங்க உட்காராதீங்க, வழுக்கி விழுந்துட போறீங்க. நீங்க காலை வச்ச உடனே இழுத்துட்டு போகுது பாருங்க. ஹலோ. அம்மா முன்னுக்கு போயிட்டு இருக்கோம் பாருங்க, இதோ நிக்கிறேன் பாருங்க லெஃப்ட் சைடு. கொடுக்கணும், தேவையான அளவுக்கு. எங்க 2-3 நாள் ஆள காணோம். ஒரு வாரமா இல்லைங்க சாமி, நான் அப்படியே ரவுண்டில இருந்தேன் சாமி. சாம்பார் ஓ ஆமா சாமி. அப்படிங்களா? என்னாச்சு? வராங்க சாமி, அவங்க ஆட்டோவில் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க, பார்த்தா காணோம். ஏன் நின்ட்டாங்களான்னு பழம்லாம் ஓ நம்ம பழம் கையில் கட்டுங்க. ஆமாம் அருமை அருமை. நான் இப்போ கேட்டார் முன்னாடி நீங்கள் வருவீங்களான்னு. இன்னைக்கு என்ன விசேஷம் கேட்டா, விசேஷம் ஒன்றும் இல்லை சாமி கேட்டீங்களா? விசேஷம் இல்லைங்க, அப்போ விசேஷம் இல்லைன்னா அவர் வருவாருன்னு கரெக்டாக வந்து நினைச்சிடுறீங்க. 12 மணி ஆச்சுன்னா நம்ம ஞாபகம். ஆமாங்க, அதுவே பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுங்களா? இது வந்து திருப்பி மனசார வயிறு நிறைய சாப்பிட்டோம். நீங்க தான் சொல்லணும். வியாபாரம் நல்லா போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு. கட்டிட்டு பில்டிங் கட்டிட்டு பில்டிங் கட்டிட்டு ஆயிடுச்சுங்களா? முடிஞ்சது சார். சரி, முன்னாடி போயிட்டாங்க. பண்ணி சார் வராங்க.
வராங்க. இந்தாண்ணா வந்துக்கிறேன். இப்படி வந்துடுங்க சார். அப்படி வந்துடுங்க. அம்மா அதோ பின்னாடி நிக்குது பாருங்கம்மா வண்டி. ஓகே ஓகே ஓகேங்கம்மா. புறப்படுறீங்களா? சரிங்கய்யா. சரிங்க, புறப்படுறீங்களா? அம்மா புறப்படுறீங்களா? சரி வராங்க, வளர்த்துட்டு வராங்க. இல்ல அப்படியே நிக்கிற சாதுக்கள் இருக்காங்கல்ல, வயசானவங்க முடியாதவங்க, அப்படியே கொடுத்து விட்டுறோம், அவ்வளவுதான். எல்லாரும் இவங்க அவ்வளவு தூரம்லாம் வர முடியாது. எப்பயுமே அங்க அன்னதானம் முடிச்ச உடனே இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நம்ம போட்டுருவோம். அப்ப சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் மாதிரி இருந்தாலும் நம்ம எப்படி கொடுத்த உணவு டேஸ்ட்னு பார்க்கணும்ல, அதுக்காக சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வாங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆளுக்கிற சாம்பார் எல்லாருக்குமே கொடுங்கண்ணா. ஐயா எல்லாருக்கும் ஒரு மெதுவடை கொடுங்க. உட்காருங்க சாமி, உட்காருங்க உட்காருங்க. ஐயா வாங்கிட்டீங்களா? சரி வாங்க. அப்படிங்களா? நீங்க அந்த வில்லேஜ் ஓரியன்டா பேசுறீங்க. மலேசியா போயிருந்தோம். ஏய் சம்பந்தி, ஏய் மாப்பிள்ள, எங்க ஊர்ல அப்படிதான் கூடுவோம். ஏய் மச்சான் வாயாங்க அப்படின்னு. மலேசியா போனாலும் அதே ஸ்லாங்ல பேசுறீங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கம்மா, கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயா இன்னைக்கு இவங்க தான் ஸ்பான்சரு, நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. சுவையான உணவு அன்போடு கொடுத்துருக்கீங்க. நல்லா இவங்க மருமக சன்னு, அவரு அங்க கண்ணாடி போட்டிருந்தாரு, அவரு உங்க சன்னுங்களா? ஓகே ஓகே. நல்லா இருக்காமா? சந்தோஷம். ஏன்னா ஏன் உங்களை சாப்பிட வைக்கிறேன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் ஸ்பான்சரை சாப்பிட வைக்கிறது. நீங்க ஒரு மனநிறைவு, நல்ல சாப்பாடு கொடுத்தோன்னு ஒரு சந்தோஷம் இல்ல எங்களுக்கு. இவர் வந்து மகிழ்ச்சி தாமா. நாங்க ஒவ்வொரு நாளும் அண்ணாமலைக்கு வேண்டிக்கிறேன் என்னன்னா, இவர் டெய்லி சாப்பாடு கொடுக்கணும். ஆனா இவர் டெய்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இவர் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு. ரிஸ்க் எடுத்தாருன்னா டெய்லி கொடுப்பாரு, எடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம டெய்லி கொடுத்தாருன்னா ஆனந்தமா சாப்பிடலாம். நல்லா இருக்கா? பொரியல் வச்சு சாப்பிடுங்க. மோரு மோரு மோரும் தயிர் தான்மா. மோரு வீட்ல இருந்து சொந்தமா கொண்டு வருவாரு. தர்மகாரி செய்யணும். அண்ணாமலை நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருங்க ஐயா, அப்படி இருக்கு. நம்ம சமைக்கிறதுக்கே ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான ஆட்களை வச்சுதான் சமைக்கிறது. ஹைட் எல்லாம் உங்களை மாதிரியே இருக்காங்க. வாங்கிக்கோங்கம்மா, ஒரு வாய் சாப்பிடுங்க. எந்த சுபகாரியம் வந்தாலும் நல்ல காரியம் வந்தாலும் மனசார சாப்பாடு கொடுங்க. சொன்னாங்க எந்த குறையெல்லாம் வச்சுக்கணும். நான் கொண்டுக்கிறோம்.
கொஞ்சம் ரசமும் சாப்பிட்டு பார்த்துருமா. ரசம் கொஞ்சம் மோர் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து. குண்ணா குண்ணா எல்லாரும் குண்ணா. நீங்க உட்காந்து சாப்பிடுங்க சார், சூடு ஆறிட்டு போகுது. சாப்பிடுங்க நீங்க. நல்லா இருக்கு ஐயா. நல்லது ஐயா, நல்லா சூப்பரா இருக்கு சமையல். ரசமும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ரசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு மேரிடா? மேரிட் ஆயிடுச்சா? ஓ அவரா? ஓகே. ஒரு ஒரு ஓ அப்படிதான் இருக்கணும். வாழற காலத்துல என்ன அந்த ஒரு முறையெல்லாம் இப்ப போயிடுச்சு. ஆனா அதான் அதான் ஏன்னா கடைசி காலத்துல உங்களை பாக்குறவங்க அவங்கதான். அதான் அதான் அதான். இப்ப நீங்க மகளா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வயசான காலத்துல உங்களை ஒரு பிள்ளைய அவங்க பாத்துப்பாங்க. ஏன்னா அப்படிதான் எல்லா பெற்றோரும் ஒரு காலத்துல வயசாயிடுச்சுன்னா முடியாத ஸ்டேஜ்ல அவங்க நமக்கு பிள்ளை தான். என்னையும் எங்க மாமா தான் வளர்த்தாரு. அவருக்கு ஒரு அடிபட்டு கோமாவில் ஒரு 1.5 வருஷம் இருந்தாரு. அப்போ நான் அதை தான் ஃபீல் பண்ணேன். அவங்க நம்ம குழந்தைகளை நம்மளை எப்படி அவங்க பார்த்துருப்பாங்களோ அதை நம்ம திருப்பி செய்யறோம். அது நம்ம கடமை. அது சின்ன வயசுல நம்மள லக்ஸரியா வளர்க்குறாங்க. நம்ம படிச்சுட்டு பெரிய ஆளா போயிட்ட பிறகு எல்லாம் வந்துட்ட பிறகு அப்புறம் பேரண்ட்ஸை மறந்துட்டு போறது, அது நம்ம பிள்ளைங்க நமக்கு செஞ்சிருவாங்க. ஐயா நீங்களும் கொஞ்சம் சாப்பிடணும். சாப்பிட சொன்னீங்கல்ல, சாப்பாடு நல்லா இருக்கு. இல்ல உங்க ஸ்பான்சரா இருந்தாலும் நீங்க சாப்பிட்ட பிறகுதானே உங்களுக்கு அது ஒரு முழு திருப்தி வரும். அதனாலதான் சாப்பிட சொல்றது. ஏன்னா ஒரு நல்ல உணவை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மனசார ஒரு ஏன் அதெல்லாம் லோக்கல் பிராண்ட் ஐயா குடிக்காதீங்க. லோக்கல் பிராண்ட் அது. சரி குடிங்க குடிங்க. ஏன்னா வெளியில இருந்து வரீங்க, சளி பிடிச்சிரும் உங்களுக்கு. அதுக்காக சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல கிளாஸ்ல அந்த பாட்டிக்கு மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கோங்கண்ணா. அம்மா தயிர் இருக்கு. அம்மா ஒரு டம்ளர் தயிர் சாப்பிட்றீங்களா? டம்ளர்ல கொடுக்க சொல்றீங்களா? நல்லா இருக்கா? புளிப்புலாம் இல்லாம இருக்கா? கையை அப்படியே கழுவிட வேண்டியதான். ஓரமா இங்கெல்லாம் நம்ம சிங்க்லாம் எதிர்பார்த்துலாம் கை கழுவ முடியாது. அப்படியே ஓரமா போய் கை இருக்கா? குழா இருக்கா அங்க? பிரியா எங்க டேடி கிளம்புவோமா? நம்ம மன நிறைவாமா? மன திருப்தி ஆள் இருந்தா நான் பேசிடுறேன். சரிம்மா சரி. நம்பர் கொடுத்து உங்களுக்கு அடிக்க சரிம்மா சொன்னேன். சரிம்மா. இந்த மாதிரி சாப்பாடு 1200 கொடுத்தேன். சாப்பாடு நானும் நிறையான சாப்பாடு தானே, நிறைவா இருக்குமா? இன்னைக்கு சாதுக்கள் கூட்டம் குறவுமா? ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு 2-3 வள்ளலாறு ஒரு சில ஆசிரமங்கள்ல இன்னைக்கு இந்த சனி ஞாயிறுல கொஞ்சம் அங்க சாப்பாடு உண்டு. இல்லைன்னா அங்கேயே 200 பேர் வந்துருவாங்க. போற வழியில வந்து இந்த மண்டபமும் பாத்ரூம் எல்லாமே இருக்கு. நடந்து போற வழியில அது கவர்மெண்ட் இது மாதிரி இருக்கு இருக்கு இருக்கு.
நீங்க எந்த ஊர்? இங்க ஊர் தான். ஆமாம்மா ஆமாம்மா. பிள்ளைங்களாம் இருக்காங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. கிளம்புவோமா? சரி, நான் போயிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷம். இந்த அண்ணாமலையும் உங்களையும் நீங்க நல்லா இருக்கணும். வந்து இங்க வந்து புண்ணியம் செஞ்சுட்டு போயிருக்கீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். அவராச்சும் இறங்கி செய்யறாரு. அவர் எங்கம்மா கருப்பா இருக்கு? அவர் கலராதாமா இருக்கு. ஓ, கருப்பா இருந்தா விஜயகாந்தா? ஓகே ஓகே. இவர் கலர் விஜயகாந்த்னு சொல்லிருக்கு. அப்படியா? போகலாம் வருமா அவருக்கு? நல்ல பையன், அருமையான மருமகன். அப்படியா? அன்பான உறவினர்கள் அமைஞ்சாவே அதுவே வாழ்க்கையில பெரிய விஷயம். உறவு முறையில இருக்கவங்க அன்பா இவங்க மூலியமா தான் நான் இங்க வந்தேன். ஆனா எத்தனையோ வருஷமா நான் 40 வயசுக்கு கூட போதவே வரேன். திருவண்ணாமலைன்றது ஒரு புண்ணிய பூமிமா. அங்க வந்து காலை வச்சுட்டு போறதே ரொம்ப நல்லது. அதாவது இந்த முன்பிறவி கர்ம வினைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த முன்பிறவில நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அது முழுவதும் அழிக்கக்கூடிய சக்தி திருவண்ணாமலை. ஏன்னா திருவண்ணாமலைன்றது வந்து இது வந்து ஒரு அக்னி ஸ்தலமா. இப்போ நம்ம எப்படி ஒரு தீயில ஒரு பொருளை போட்டா அது சாம்பல் ஆகுதோ, ஸோ அந்த மாதிரி நம்ம கர்ம வினையை முழுசும் அழிச்சு சாம்பல் ஆக்கக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை. ஒரு முறை கிரிவலம், ஆமா ஆமா, ஒரு முறை கிரிவலம் போனா போதும். இந்த பரிகாரம் மற்ற விஷயம்லாம் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கிரிவலம் அவ்வளவுதான்மா. இது வந்து தர்மன்றது வந்து நம்ம விருப்பம், நம்ம ஒரு மன திருப்தி, இது தர்மம் சேர்க்கறதுக்கான வழி. அவங்க கேக்குறாங்க ஆட்டோல போலாமா கிரிவலம்? நடந்து போங்கம்மா, தயவு செய்து ஒரு முறையாவது லைஃப்ல நடந்து போங்க. மிகப்பெரிய புண்ணியம். நடந்து போங்க. நடந்து போகும்போது இறை சிந்தனையோட போங்க. சிவாய நம சிவாய நமன் சொல்லிக்கிட்டே போங்க. எந்த கதையும் பேசாதீங்க. நடந்து போங்க பிரதர். கிரிவலம் நடந்து போகும்போது முடிஞ்ச வரைக்கும் சிவாய நம சிவாய நமன் சொல்லிட்டே போங்க. எதையும் பேசாதீங்க. ஆமா, ஷூ செப்பல்லாம் கட்டிடுங்க. ஈவினிங் நடங்க. ஈவினிங் நாளைக்கு தானே போறீங்க? நீங்க ஆன்மீக டூரும் மற்ற டூரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஆன்மீக டூர்னா ஒரு ஸ்தலத்தை போனோமா, அந்த ஸ்தலத்துல தங்கி நிம்மதியா அந்த இடத்துல வைப்ரேஷனை உள்வாங்கிட்டு போகணும். நம்ம டூர் போற மாதிரி அதாவதுங்க, ஒரு ஸ்தலம் போனா கூட சரி, டைரக்டா வந்தோமா, திருவண்ணாமலை வந்தோமா, ஒரு 3 நாள் இருந்தோமா, நிம்மதியா மனசை ஒரு ரிலாக்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு சார்ஜ் பண்ற மாதிரி தான் இது. வந்தோமா ஒரு 3 நாள் உடம்ப சார்ஜ் பண்ணோமா, அடுத்து ஒரு 1 இயர் நல்லா உழைக்கிறதுக்கான ஒரு இது கிடைக்கும். வந்து எல்லா ஸ்தலத்தையும் போய் தொட்டு பார்த்துட்டு எல்லாரையும் போனோமா, சாமி கும்பிட்டோம், அவசர அவசரமா உள்ள கோயில் உள்ள வந்தோமா, சாமியை கையெழுத்து கும்பிட்டோமா, வாங்க வாங்க ஹோட்டல் போய் சாப்பிட்டோமா, தூங்கணுமா, அடுத்த ஸ்தலமா, அது ஆன்மீக டூரே கிடையாது. யாத்திரையா போனங்க. யாத்திரைன்னா நடந்து போக முடியாது இந்த காலத்துல, வாகனத்திலே போகலாம். ஆனா கொஞ்சம் பக்தி சிரத்தையா பண்ணணும். ஒரு முறை ஒரு ஸ்தலத்துக்கு போனாலும் ஒவ்வொரு ஸ்தலத்துலயும் மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஒவ்வொரு கோவில்லையும் அதை நம்ம உடம்புக்குள்ள உள்வாங்கிறதுக்கு போகணும். இந்த காஸ்மிக் எனர்ஜியை நம்ம உள்ள வாங்கணும். அதுக்குதான் கோவிலுக்கு போறது. நம்ம அதை நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்குலாம் நம்ம போறோம்னா அங்க இருந்து கண்டிப்பா ஒரு காஸ்மிக். அம்மா கிட்ட நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா. சாம்பார் ஊத்திட்டு வாப்பா. இப்பதான் ஞாபகம் வருது. எங்க டியூட்டி இல்லைங்களா இன்னைக்கு? ரவுண்ட்ஸ்ல இருக்கு. சரி. இல்ல நம்ம சாப்பாடு வாங்கிப்பாங்க. கேளுங்க அவங்க கிட்ட. நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு வீட்டு முறையில நம்ம செய்யறதால நம்ம கிட்ட வாங்கிப்பாங்க ஐயா. அவங்க யார்ட்டையும் வாங்க மாட்டாங்க. நம்ம சாப்பாடு மட்டும் தான் வாங்குவாங்க. அதனாலதான் நம்ம கிட்ட வந்து வாங்க கொடுத்துட்டு வர்றது. ஆமா. நம்ம சாப்பாடு கம்பல்சரி வாங்கிடுவாங்க. ஆமா. ட்ரஸ்ட் எல்லாம் இல்ல, நம்ம ஒரு அதே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளா செய்யறோம்.
பார்த்துப்பா வாங்க வாங்க வண்டி வந்து வாக்க வாக்காம வரும். மோருக்கு ஒரு பாத்திரம் எடுத்தாக்கா சரி ஃபுல் பண்ணி விட்டுருப்பா சரியா போகிறேன் அவ்வளோதான் காலேஜா ஒரு மேலே வச்சிரு இதில் என்ன வேணும்? யோ அதில் மோர் ஊற்றியா மோரா குட் யோ போல் சரிவா போ சாம்பார் என்ன தப்போம் இதில் ரசம் ஊற்றுவா? இல்லை மோர் மோர் ஊற்றி மோர் மோர் வேணுமா மோர் ஓ என்ன வேணும் அதில் மோரா சாம்பார் எல்லாம் கால் போயிடும் ஒரு 3 லட்டு கொடுத்துருப்பாங்க லட்டு வாங்கி ஐயா வாங்க ஐயா மோர் மட்டும் இருக்குங்களா? மோர் கொடுப்பா சாப்பாடு சாப்பிடுவீங்களா? இல்லை வேணாம் மோர் குடிச்சதால தேவை நம்ம சாப்பாடு போடுங்கன்னா வந்தேன் வாங்கி வாங்கிக்கோ மோர் சாப்பிட்றியா சரி வேணாமா மோர் இந்த ஐயா கொடுத்து சாப்பாடு வாங்க ஐயா போட்டோம் அதே போட்டோம் போதுமா விளக்கு வச்சு எல்லாம் வச்சு போட்டு போட்டு போட்டுயா ఒక్కడో వేరేడా என் மோர் கூடியோ வாங்க 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 வேப்ப மரத்துக்கு பேசிக்கிறீங்களா? எப்போ காலி பண்ணுப்பா எல்லாத்தையும் போயிட்டு வா போயிட்டு வா. இருக்குது எல்லாம் காலி பண்ணிட்டுப்பா வந்துதான் வந்தேன். அது வை ரசத்தை ஃபுல்லாக ஊற்றி விட்ரு ரசத்தை ஃபுல்லாக ஊற்றி ஜெக்கில் ஃபுல்லாக ஊற்றி விட்ருவாங்க இப்போ மோர் போட்டு மோரா? மோர் வேணும் சாமியா மோரா ரசத்தை ரசம் ரசம் காலி அப்படி ஊற்றிடாதோ ரசத்தை ஊற்றி விடு. சுட வச்சுக்கிறேன். சாப்பிட காலேஜ் பாப்பா மோர் சாப்பிட்றியா மோர் மோர் பா மோர் கொடுப்பா எல்லாருக்கும் மோர் வாங்கிங்க சாப்பாடு காலேஜ் மோர் வாங்கிங்க வாங்கிங்க கூட்டிட்டு குடிச்சிட்டு வாங்கிக்கோ குடிச்சிட்டு வாங்கிக்கோ வா குடிச்சிட்டு வாங்கி குடி சரி வாங்கிக்கோ ஏய் தருவாங்க வாங்கிக்கோ அப்படி வா வா சரி வா தருவாங்க வா எல்லாருக்கும் இருக்குமா புடி புடி பொரியல் இருக்குது இந்த அமுச்சுடியா பொரியல் இருந்தா குட்டி பசங்களா எல்லாரும் தரேன் இரு சாப்பிடுங்க உங்க தம்பி இருக்கானா சரி
எப்படி அடிக்காம வச்சுக்கிறான் தோ 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 பாரு. இதோ கொடு